delivering smiles all around the professional careers. Reach us to reach them. கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படலை, இன்னும் கூட நிறைய வாக்குறுதிகள் இன்னுமே பெண்டிங்ல இருக்கு. இது ஒரு ஹீரோ கிடையாது, ஒரு காமெடி தான் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க. எதிர்கட்சியில யார் சொன்னது? எதிர்கட்சிகள்லாம் இல்லை, எங்களுக்கு 3 கட்சி தான், அதிமுக, பிஜேபி அண்ட் நடிகர் கட்சி. அதுல யார் சொன்னது? அதுல பாமக சொல்றாங்க. பாமக கட்சியே கிடையாது. சொந்த அப்பனையும் மதிக்காதவர்லாம் திமுக பார்த்து பேசலாமா? கல்வி கட்டண ரத்து செய்யறேன்னு செஞ்சீங்களா? நீங்க சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? அரசு ஊழியருக்கு நீங்க பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களா, செஞ்சீங்களா? அது பழைய பென்ஷன் திட்டம் இல்லையா? அது அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கல. கச்சத்தீவை உடனே வாங்கிட்டியா? பதவி வாங்குவதற்காக நீ இவ்வளவு சொன்னீங்க. நீ ஏதாவது வாங்கிட்டியா? இல்ல நான் பேசுறேன் இருங்க, நான் பேசுறேங்க. ஏங்க நீங்க பேசும்போது பாருங்க, இதுதான் நியாயம் கிடையாது. இதுதான் திமுக. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. களத்தில் முந்துவது யார்? திமுகவா, அண்ணா திமுகவா? தேர்தல் அறிக்கைகள் உதவுமா, கூட்டணி கட்சிகள் உதவுமா? இதை பற்றி பேசுவதற்காக இங்கு வந்திருக்கும் விருந்தர்கள் திமுகவின் திரு சைதே சாதிக். வணக்கம் திரு சைதே சாதிக். அண்ணா திமுகவின் திரு குரலார் கோபிநாதன். வணக்கம். வணக்கம் திரு சைதே சாதிக். திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவாரா மீண்டும்? நிச்சயமாக. இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற திமுக தொண்டனுடைய எதிர்பார்ப்பு அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற 6.5 கோடி வாக்காளருடைய எதிர்பார்ப்பு. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வந்தால்தான், திமுக ஆட்சி அமைத்தால்தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக ஆனால்தான் திட்டங்கள் தொடரும், சலுகைகள் கிடைக்கும், தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்படும். டெல்லி நம்மை வஞ்சிக்கிற போதெல்லாம், நம்மை புறக்கணிக்கிற போதெல்லாம், ஓரவஞ்சனை செய்கிற போதெல்லாம் அதை ஆண்மையோடு முதுகெலும்போடு எதிர்த்து நின்று கேள்வி கேட்கக்கூடிய தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று முதல் தலைமுறை வாக்காளர்களும் அல்லது மிக வயது மூத்த வாக்காளர்களும் தீர்க்கமாக நம்புகிறார்கள். இவர் வந்தால்தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும் அப்படின்ட்டு. கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படலை, இன்னும் கூட நிறைய வாக்குறுதிகள் இன்னுமே பெண்டிங்ல இருக்கு. இது ஒரு ஹீரோ கிடையாது, ஒரு காமெடி தான் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க. எதிர்கட்சியில யார் சொன்னது? அது எதிர்கட்சிகள்லாம் இல்லை, எங்களுக்கு 3 கட்சி தான், அதிமுக, பிஜேபி அண்ட் நடிகர் கட்சி. அதுல யார் சொன்னது? அதுல பாமக சொல்றாங்க. பாமக கட்சியே கிடையாது. சொந்த அப்பனையும் மதிக்காதவர்லாம் திமுக பார்த்து பேசலாமா? தன்னுடைய பதவி சுகத்திற்காக 2ஆக உடைத்து அப்பனை நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவருக்கு வயதாகி விட்டது, அவர் தெளிவாக இல்லை என்று சொல்லக்கூடிய அவருக்கு அவர் பதவி வெறிபிடித்து அலைகிறார் என்று சொன்னால் அவருடைய கேள்விக்கெல்லாம் மக்கள் பதில் சொல்லணுமா? பாட்டாளிகள் கொதித்து போயிருக்கிறார்கள். அன்புமணி யாரால் அடையாளம் காட்டப்பட்டார்? யாரால் மத்திய அமைச்சராக்கப்பட்டார்? யாரால் கட்சியின் தலைவராக்கப்பட்டார்? ஆக வளர்த்த தகப்பனை முதுகில குத்திய அன்புமணி திமுக பற்றி வசைப்படுவதற்கு எந்தவித தகுதியும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அவர் அரசியல் முதலமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார், கேள்வி கேட்பது உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த கேள்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் விமர்சனத்தை ரசிக்கக்கூடியதாகவும் உண்மை நிலை இருந்தால் நிச்சயமா அது பதில் சொல்லப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் 2020 கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றி இருக்கிறோம், எத்தனை நடைமுறையில் இருக்கிறது, எத்தனை நிறைவேற்றாமல் இருக்கிறதை நாங்கள் மூடி மறைக்கவில்லை. பட்டவர்த்தனமாக தலைமை செயலகத்தில் 4 அமைச்சர்கள் செய்தியாளர் சந்திப்பில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இதற்கு பிறகும் ஒரு அரசியல்வாதிகள் பேசுவதை போல வாக்குறுதி நிறைவேற்றலன்னா, நிறைவேற்ற சில வாக்குறுதிகள் பெண்டிங்ல இருக்கு, நாங்க மறுக்கலையே. நாங்கள் 100%த்தில் 85% நிறைவேற்றி விட்டோம் தான் சொன்னமே தவிர 100க்கு 100 நிறைவேற்றி விட்டோம் சொல்லவே இல்லை. சரி, எங்களை பார்த்து வாக்குறுதி நிறைவேற்ற சொல்றது யார் தெரியுமா? 2011 வாக்குறுதி நான் உள்ள போல, அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 2016, 2021 அதிமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இப்ப கூட கூகுள்ல போறேன், எடுத்து பாருங்க, படிக்கலாம். 2016 எடப்பாடி பழனி, அது ஜெயலலிதா தலைமையில் தேர்தலை சந்தித்து அந்த அம்மையார் உயிரிழந்து ஓபிஎஸ் வருகிறார், பிறகு எடப்பாடி வருகிறார். 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி. அந்த 5 ஆண்டு காலத்தில் 2016 அவர்கள் சொன்னது எதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? இப்ப நாங்க 2026 தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம், அதிமுகவும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. நான் இங்கே பற்றவத்தனமாக 2 தேர்தல் அறிக்கை கையில் வைத்துக் கொண்டு பேசலாம். நாங்கள் 2006 வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில் 50 துறை சார்ந்து எந்தெந்த துறையில் என்னென்ன செய்திருக்கிறோம் இந்த 5 ஆண்டு காலத்தில், மீண்டும் 26 ஆட்சிக்கு வந்தால் அந்த துறையில என்ன செய்வோம் பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறோம். சுகாதாரத்துறையா 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறோம், மீண்டும் வந்தால் இதை செய்வோம். வருவாய்த்துறையா இவ்வளவு பட்டா வழங்கியிருக்கிறோம், மீண்டும் வந்தால் இதை செய்வோம். கல்வித்துறையா இவ்வளவு ஆசிரியரை இவ்வளவு கல்வி கட்டமைப்பை மேம்படுத்தியிருக்கிறோம், மீண்டும் வந்தால் இதை செய்வோம். ஊரக வளர்ச்சி, போக்குவரத்துறை, கூட்டுறவுத்துறைன்ட்டு 50 பாயிண்ட் மெயினாக்கி அதில் 5 ஆண்டு காலம் செய்ததையும் அடுத்த 5 ஆண்டு காலம் செய்ய போகிறதையும் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது.
அப்படியே அதிமுக பக்கம் திரும்ப இதுல பச்சை பொய் வேற. என்ன பொய்? காப்பி அடிச்சுட்டாங்க, எங்களை பார்த்து எழுதிக்கிட்டாங்க. முதல்ல அவங்க தானே கொடுத்தாங்க. கொடுத்த சரி 2000 கொடுத்த யார் சொல்றது? அவர்கள் கொடுத்தார்கள். நான் அதான் வித்தியாசம் சொல்றேன் உங்களுக்கு. நாங்கள் 5 ஆண்டில் செய்த அந்த துறையில் செய்ததையும் பட்டியல் போட்டு இனி செய்ய போறதையும் பட்டியல் போட்டிருக்கிறோம். அவங்க கொடுத்த பிறகு அவர்கள் அதிமுக தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா அவர்கள் 10 ஆண்டு காலம், குறிப்பா எடப்பாடி இந்த 2016 2021 அந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 3ஐ தான் மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள். குடிமராமத்து பணி, 7.5% இடஒதுக்கீடு, வேற ஏதோ இன்னொரு திட்டம் ஒன்று சொல்லியிருக்கோம். இது 3ஐ தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஆனால் நாங்கள் 50 துறையில் 500ஐ சொல்லியிருக்கிறோம். சரி சரி. திரு குறளார் கோபிநாத், எதற்காக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்? இல்லை, ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது தற்பொழுது ஆளுகிற கட்சியும் முன்னாள் ஆண்ட கட்சியும் அவர்கள் செய்த சாதனைகளை தான் மக்கள் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். ஸோ எடப்பாடி அவர்கள் ஆண்டுல பெறுகிற பொழுது என்னென்ன சாதனைகளை செய்தார்கள், இன்றைக்கு இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்னென்ன சாதனை செய்தது என்று பார்ப்பார்கள். அப்பொழுது எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற பொழுது என்ன செய்தார் என்று கேட்டிங்கன்னா, முதல் எடுத்த உடனே நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம். ஸோ இந்த டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பனுக்கு கையெழுத்து போட்டவர் ஸ்டாலின். ஸோ அந்த அது டெஸ்ட்டுக்காக போட்டான் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதற்காக அவர் மறுக்கலாம். திமுக காரங்க அப்படி தான் மறுப்பாங்க. அந்த ஹைட்ரோ கார்பனில் டெஸ்ட் எடுப்பதற்காகத்தான் நாங்கள் அந்த கையெழுத்து போட்டேன் என்று சொன்னாரே தவிர, உண்மையிலே அங்கே ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான எல்லா வேலைகளும் ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சமயத்தில் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் என்கிற ஒரு ஆர்டினன்ஸ் ஆணையை உருவாக்கி, இன்றைக்கு அது மத்திய அரசில் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் என்று ஒரு சட்டமாக ஆக்கினார். ஸோ அது ஒன்று. அடுத்தது, நீங்கள் நீட்டில் நீங்கள் எங்கள்கிட்ட ரகசியம் இருக்குது, நீட்டில் வந்து நாங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவோம், நீட்டில் வந்து தமிழக மாணவர்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லி இன்றைக்கி ஏமாற்றி கொண்டிருந்தீர்கள். ஆனால் நீட்டில் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது சரியாக தெளிவாக கிராமப்புற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் தான் நீட்டில் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வாழ்வுரிமை அளிக்க வேண்டும் என்று 7.5% அவர்களுக்கு ஒதுக்கி அவர்கள் ஃபீஸே கட்டாமல் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இன்றைக்கு ஏறக்குறைய 5000 மாணவர்கள் மருத்துவர்களாக ஆகியிருக்கிறார்கள். அந்த சாதனை ஏற்றுக்கொள்கிறது அதிமுக. இல்லை, அது வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அந்த கேஸ் வந்து இது வரைக்கும் முடியல. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இதை ஸ்பெசிஃபிக்கலி தே பாயிண்டட் அவுட். ஸோ இட் cannot be crashed, it cannot be quashed. So it is pending. So now you have no other option except to adopt some other method. அதைத்தான் என்னென்னா நாங்கள் பிரைன் சைல்ட் ஆஃப் எடப்பாடி என்று சொல்கிறோம். அவர் தான் முதல்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஏறக்குறைய 5000 மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராகி இருக்கிறார்கள். அந்த திட்டத்தை இல்லை, நீங்கள் முதல் இந்த சாதனைகள் சொல்கிறோம், ஏன்னா மக்கள் அதை தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார். இன்றைக்கி காவிரி குண்டாறு திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார். குடிமராத்து பணத்தை அவர் தான் கொண்டு வந்தார். ஸோ பல திட்டங்கள் அவருடைய இன்னைக்கு கொரோனாவில் எதற்காக திரும்பவும் பேசுகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் கொரோனாவில் வருமானம் இல்லாத சூழ்நிலையில் கூட ஒவ்வொரு வீட்டிற்கும் ஏறக்குறைய அரிசி, பருப்பு, எண்ணெய், 4000 ரூபாய் தொகை இத்தனையும் கொடுத்தவர் எடப்பாடி அவர்கள். ஸோ ஆனால் இன்றைக்கி நீங்கள் எந்த காரணத்தை சொல்லிட்டீங்க, மத்திய அரசு கொடுக்கல, மத்திய அரசு கொடுத்து நீங்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இவைகளெல்லாம் எடப்பாடி காலத்தில் சேர்ந்து. ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் நீங்கள் என்ன நாங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லலை, உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய சண்முகம் சொல்கிறார். 95% நிறைவேற்றவில்லை, 5% தான் நிறைவேற்றினார்கள். அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் 100% நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்வது ஏமாற்று வேலை என்று நான் சொல்லவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு சண்முகம் சொல்கிறார். கூட்டணியில் இருக்கிற பொழுதே உண்மையை சொல்லுகிறார்கள். அதுதான் நான் சொல்கிறேன். அப்படி சொல்லுகிற சில திட்டங்களை மட்டும் குறிப்பிட்டு சொன்னது, மொத்தமாக அவர் சொல்லவில்லை. இல்லை, சில திட்டங்களா அவர் கொடுத்த வாக்குறுதியில் 5% நிறைவேற்றி விட்டு 95% நாங்கள் என்று சொல்ல, பல இடங்களில் அதை நிறைவேற்றவில்லைன்னு சொல்றார். இல்லை என்று சொல்லுவதே நீங்க நிறைவேற்றவில்லை என்பதான பொருள். நீங்க என்னன்னா நீங்க ஒன்றும் இல்லை, மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் ரத்து செய்யறேன்னு செஞ்சீங்களா? நீங்க சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? அரசு ஊழியருக்கு நீங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களா, செஞ்சீங்களா? பழைய பென்ஷன் திட்டம் இல்லையா? அது அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கலையே. அதை
பழைய பென்ஷன் திட்டத்தை நான் கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, அது கொடுக்கல. ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதையே பெரும்பான்மையான அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்கள் சங்கத்தை போட்டு இன்னைக்கு அவங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. அரசு ஊழியர் சங்கங்கள் ஏற்றுக்கொண்டு போய் இப்ப பூங்கத்துல கொடுத்துட்டாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சங்கங்கள் தான் அவருக்கு மாலையை போட்டு ஸ்வீட் கொடுத்தாங்களே தவிர பெரும்பான்மையான அந்த இதில் இருக்கிற அரசு ஊழியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பென்ஷன் திட்டத்தை ஏற்றுக்கல. இனி அதிமுக என்ன செய்யும்? நான் தான் மெயினாக கேட்குறேன். அதிமுக என்ன செய்ய முடியும்? அதிமுக ஏற்கனவே பெண்களுக்குன்னு முதல் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை நிறைவேற்றுவதற்காக திட்டங்கள் கொண்டு வந்து அண்ணா அடைந்து என்ன தர முடியாது. இன்னைக்கு உங்களை மாதிரி கிடையாது. முதல்ல பெண்களுக்காக ஒவ்வொரு குடும்பத்திலையும் 20 கிலோ அரிசி இலவசமாக கட்டணம் இல்லாமல் கொடுத்தது அதிமுக. ஸோ அவர்களுக்கு நீங்கள் படிக்கிற குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்தது அதிமுக. இன்றைக்கு மடிக்கணினி அத்தனை மாணவர்களுக்கும் கொடுத்தது அதிமுக. அதுதான் சொல்றேன். நீங்க மடிக்கணினியை 21 கொடுக்கல, 22 கொடுக்கல, 23 கொடுக்கல, 24 கொடுக்கல, 25 கொடுக்கல, 26 நாங்கள் 10 லட்சம் பேருக்கு கொடுக்க, நாங்கள் ஏறக்குறைய 58 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறோம். நீங்க 10 லட்சம் பேருக்கு நான் கொடுக்குறோம் என்று சொல்லுவது அது கூட என்ன இப்போ இல்லையா? அப்புறமா விவசாயிகள் ஏமாத்திருக்கிறீர்கள். விவசாயிகிட்ட என்ன சொன்னீங்க? நீங்க குவிண்டாலுக்கு நாங்கள் 2500 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னீங்க. அரிசிக்கு நீங்க இதுக்கு என்ன கொடுக்குறேன்னு சொன்னீங்க? கரும்புக்கு 4000 கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அரிசிக்கு 2500 எங்க கொடுத்தீங்க? நீங்க அடுத்து அது கூட இப்போ அனௌன்ஸ் பண்றீங்க 2026 இருந்து அது அவங்களுக்கு வரும். பேசுறோம்னா முக்கியமாக இப்போ நிறைய திட்டங்களை பற்றி பேசுறோம். முக்கியமாக கூட்டணி கட்சிகள் திமுக மீது அதிருப்தியில் இருக்கின்றன. ஏன்னா கேட்ட இடங்கள் கொடுக்கவில்லை, கொடுத்த இடங்களும் திமுக சின்னத்தில் போட்டியிட வேண்டும். இதெல்லாம் கூட்டணி கட்சிகள் முகம் மலர்ந்து இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுவார்களா, இல்லை திமுக கொஞ்சம் குறைச்சு வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல அப்படின்னு அரை மனதோடு தான் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? முதல்ல அண்ணனுடைய சில குற்றச்சாட்டுகளுக்கும் சில விஷயங்கள் தெளிவுபடுத்த சொல்லுங்க. மீத்தேன் எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அனுமதி தந்தது அப்படின்ட்டு ஒரு புட்டாம்புதுவர் குற்றச்சாட்டு வச்சார். 2011 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக மே மாதம் பதவி இருக்கிறார். செப்டம்பர் மாதம் தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு கூட்டம் நடக்கிறது. கருத்து கேட்பு கூட்டம். நான் தேதி வாரியாக சொல்ல முடியும், யூடியூப்ல ஒன்றும் இருக்கு. அந்த கருத்து கேட்பு கூட்டம் எதுக்காக நடத்தப்படும் சொன்னால், மண்டலத்தை பெருசாகவோ விவசாயிகளை வாழ வைக்கவோ அல்லது சலுகை தரவோ அல்ல. மீத்தேன் எடுப்பதற்காக கருத்து கேட்பு கூட்டம். யார் ஆட்சியில் நடக்குது? ஜெயலலிதா அம்மையார் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டம் கலவரமாகிறது. கலெக்டர் தலைமையில் நடந்த அந்த கூட்டம் லட்டி சார்ஜ் அளவுக்கு போகிறது. கூட்டம் பாதியிலே நிறுத்தப்பட்டது. மீத்தேனுக்கு அனுமதி தரக்கூடாது அப்படின்னு விவசாயிகளுடைய கோரிக்கை. அதுக்கு பிறகு மீண்டும் நாகப்பட்டினத்தை கருத்து கேட்பு கூட்டம், அங்கேயும் கலவரம். அதற்கு பிறகு மீண்டும் திருவாரூரில் கூட்டம், அங்கேயும் கலவரம். ஆக எந்த இடத்துல விவசாயிகள் ஒற்றுக்கொள்ளவில்லை, அனுமதி தரக்கூடாது என்று சொல்லும்போது அதற்கு மீறி அனுமதி தந்தது அதிமுக அரசு. சான்றுகள் இருக்கிறது, எடுத்து பார்த்துக்கலாம். ஆனால் சொல்றேன், தேதி வரை சொல்றேன். ஒன்று, விவசாயிகள் என்ன செய்தார்கள்? 2011 2021 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் பெருமக்கள் தரப்பட்ட இலவச மின்சார இணைப்பு தக்கல் முறையில், நேரடியா இல்லை, தக்கல் முறையில் ஸ்பெஷலா பணம் கட்டி வாங்கணும். வெறும் 2200 பேர் போட்டா தெரியும் உங்களுக்கு. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் விவசாய பெருமக்களுக்கு கிடைத்த இலவச மின்சார இணைப்பு 2500. 5 ஆண்டு காலம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் கிடைத்த மின்சார இணைப்பு 1,48,000. விவசாயிக்கு என்ன செய்தார்கள்? இவங்களுடைய கேள்வி. நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், டெல்டாவில் விவசாயிகள் எலிக்கறி சாப்பிட்டது யாருடைய ஆட்சியில்? விவசாய பெருமக்கள் கஞ்சி தட்டி முன்னால் கையேந்தி நின்றது யாருடைய ஆட்சியில்? நெசவாள பெருமக்கள் கஞ்சி தொட்டி முன்னால் நின்ற போது லட்டி சார்ஜ் நடந்தது யாருடைய ஆட்சியில்? அண்ணன் போறப்போ சொன்னாரு, இது பெண்களுக்கான ஆட்சி, 20 கிலோ அரிசி இலவசமா கொடுத்தோமா இல்லையா அப்படின்ட்டு. 40 ரூபாய் ரேஷன் கடையில வாங்கிட்டு நீங்க 20 கிலோ அரிசி ஃப்ரீயா கொடுக்கல, மாத்தல. கலைஞர் 2006 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு கொடுத்தாரு. அப்ப 20 கிலோ அரிசி எவ்வளவு ஆகுது? 20 ரூபாய் ஆகுது. அடுத்த தேர்தல் ஜெயலலிதா என்ன கொடுத்தாங்கன்னா, அந்த 20 ரூபாய் கூட வேண்டாம், அந்த 20 கிலோ அரிசியை ஃப்ரீயா தருவோம்னாங்க. 20 கிலோ அரிசி 20 ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நிலைமை இருந்தது. அதோட சென்டிமெண்ட் இஷ்யூ இருந்தது, அரிசியை இலவசமாக தரக்கூடாது பெறக்கூடாதுன்ட்டு. அதனாலதான் கலைஞர் அது 1 ரூபாய் வச்சார்.
நீங்க அந்த ₹1 நவுத்திட்டு ஃப்ரீயா கொடுத்தீங்க தவிர ₹40 நவுத்திட்டோ ₹50 நவுத்திட்டோ நீங்க ஃப்ரீயாலாம் கொடுக்கல. 1 கிலோ அரிசி ₹1 இருந்தது. நீங்க வந்து அந்த ₹1 கூட எத்தனை கிலோ கொடுத்தாரு? 20 கிலோ தான். 20 கிலோ எங்க கொடுத்தாரு? ஆமா 20 கிலோ தான். ஏங்க 20 ஏங்க இதான் தயவு செய்து அதாவது பேசுவதற்கு ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும். அதாவது கலைஞர் ஆட்சியில 20 கிலோ 1 கிலோ ₹1 என்று 20 கிலோ கொடுத்தாங்க. நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க நான் கட்சியிலே இல்லைங்க. கண்டிப்பா போயிடுறேன். எங்க 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 வேணா வச்சுங்க, எங்க வேணா வச்சுங்க, நான் விட்டுட்டு போயிடுறேன். ஏங்க இது அதாவது மாற்றி சொல்வதற்கு ஒரு அளவு இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு தெரிந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி ரேஷன் ஆபீசர் யாராவது இருந்தால் இப்பொழுது எந்த யார வேணாலும் போய் கூட்டுவாங்க, யார போய் கட்டுவாங்க. நான் நீங்க தானே சொல்றீங்க கொடுங்க கொடுங்க, அது கொடுங்க, நான் கொடுங்க. நாளைக்கு இந்த பேட்டி ஒளிபரப்புக்கு முன்னால் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க ஒளிபரப்பு கொடுங்க கொடுங்க. ஆமா ஒண்ணு சரி ஆமா கொடுத்துறோம். நாங்கள் சொன்னதை எல்லாம் செய்திருக்கிறோம். சொல்லாததையும் செய்திருக்கிறோம். நாங்கள் 10 ஆண்டு கால ஆட்சியில் ஏடிஎம்கே 10 ஆண்டு கால ஆட்சியில் எத்தனை இலவச பட்டா கொடுத்தார்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சியில் எவ்வளவு பட்டா கொடுத்திருக்கிறது? அவர்கள் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் அரசு தேர்வாணையத்தின் மூலம் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தார்கள்? நாங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்தோம்? நான் சொல்றேன், இதையெல்லாம் பார்த்துதான் மக்கள் ஓட்டு போட போறாங்க. கூட்டணி அப்படின்னு சொன்னா நாங்க எந்த கட்சியாக கேட்ட கேள்வி உங்களுக்கு என்னன்னா, உங்க கூட்டணி கட்சி உங்களுக்கு ஒத்துழைக்குமா? அதுதான், எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சி தேர்தலை சந்திக்கிற பொழுது வெற்றி பெறுகிறது. அந்த கூட்டணி அந்த ஆட்சி 5 ஆண்டுகளும் நடக்கிறது. 5 ஆண்டு காலம் முடித்து விட்டு மீண்டும் தேர்தலை சந்திக்கிற பொழுது அதிருப்தி இருக்கும். எப்படி நான் சொல்றேன், கூட்டணி கட்சிக்குள்ள வரும் அதிருப்தி வரும், கேட்டது கிடைக்கல. நான் சொல்றது பொதுவா சொல்றேன். ஆனா நீங்களே சொல்றீங்க இல்ல, நான் அந்த அர்த்தத்தை சொல்றேன். அப்படி இருந்து நாங்கள் 2021 12 கட்சியோடு தேர்தலை சந்திக்கிறோம். அப்படிலாம் இது வெளியே போகணும், இந்த ஆட்சி சரியில்லை, சொன்னதை செய்யல, எங்களுக்கு பிடிக்கல, அதிருப்தி இருக்குன்னு 12 கட்சி 8 கட்சியாவோ 10 கட்சியாவோ 7 கட்சியாவோ குறையணும். நீங்க சொல்ற மாதிரி இவர்கள் சொல்ற மாதிரி அதிருப்தி இருந்திருந்தால். ஆனால் 2021 12 கட்சியோடு தேர்தல் சந்தித்த திமுக 26 23 கட்சியோடு சந்திக்கிறது. எதுக்கு அவ்வளவு கட்சி சொல்லுங்க சார்? எல்லாருமே ஜெயிக்க கோயில தான் சார் ஏறுவாங்க. ஜெயிக்க முடியலங்கிறதுக்கு அப்படி கிடையாது. ஜெயிக்கிற குதிரையில தான் பந்தயம் கட்டுவாங்க, ஜெயிக்கிற குதிரை ஏறுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை கட்சிகளுக்கு தெரியும் மீண்டும் திமுக கூட்டணி தான் வரும்ட்டு. பல கட்சிகள் வந்திருக்கிறது. சில கட்சிகள் தியாகம் செய்து ஆதரவும் தந்திருக்கிறது. சில கட்சிகள் தேர்தலில் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டு இருக்கிறது. ஆனால் ஆளுங்கட்சி 12 கட்சி 23 ஆகி இருக்கிறது. எதிர்கட்சி 11 கட்சி 7 கட்சியாக மாறி இருக்கிறது. அந்த கூட்டணி விட்டு சில பேர் வெளியே போயிருக்கிறார்கள். சரி திரு கோபிநாத், முக்கியமாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இன்னும் கூட களத்தில் பெரிய உறவில்லை. ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக வேட்பாளர்கள் பாஜக தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரம் செய்யறதில்லை, அமமுக தொகுதிக்கு போய் பிரச்சாரம் செய்யறதில்லை, அதே மாதிரி அவங்களும் இங்கே பிரச்சாரம் செய்யறதில்லை. களத்தில் 2 பேரும் ஒன்றிணைந்து மக்களை சந்திப்பதில்லை. அது உண்மைதானே? அதுக்கு முன்னாடி அவர் சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். மீத்தேன் நான் எங்களுடைய ஆட்சியில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை முதல் கொண்டு வந்தாங்க என்று சொல்வது முற்றிலும் அப்பட்டமான பொய். என்னென்னா, இந்த குற்றச்சாட்டை சட்டசபையில் எடப்பாடி அவர்கள் வைக்கிற பொழுது உங்கள் ஸ்டாலின் இருக்கார், அவர் சொன்னார், முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் சொன்னார் என்னென்னா, நாங்கள் மீத்தேன் எடுப்பதற்கு கையெழுத்து போடவில்லை, மீத்தேன் சாம்பிள் டெஸ்ட் எடுப்பதற்காகத்தான் கையெழுத்து போட்டோம், அதை தான் நாங்கள் மீத்தேன் எடுத்தோம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். யாருடைய காலத்தில்? அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் கையெழுத்திட்டது. அதை இன்றைக்கி அப்பட்டமாக இன்றைக்கி மறைக்கிறாங்க. சார் ஒன்று, உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் மின்சாரத்தில் அத்தனை பேருக்கும் தக்கல் முறையில் கொடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கணக்கையும் எங்கள் கணக்கையும் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி விவசாய சங்க தலைவர் இன்றைக்கி பாண்டியன் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா, டெல்டா மாவட்டத்தில் ஒரு குழு அமைத்து உங்களுடைய குறைகளை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சுல்தான் இஸ்மாயில் குழு என்று ஒன்றை அமைத்தார். எங்களுக்கு திருவாரூரில் அவர் முதல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னு சொன்னால், எங்கள் திருவாரூரில் இருக்கிற அத்தனை விவசாயிகளுடைய குறைகளையும் நான் தீர்ப்பேன் என்று சொல்லி தான் அந்த குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொன்னோம்.
கொடுத்தோம். அதுக்கு 22 குழு அமைச்சாங்க. குழு வந்து 6 மாசத்துல ரிப்போர்ட் கொடுத்தது. இதுவரைக்கும் அந்த குழுவினுடைய ரிப்போர்ட்டை அவர் தாக்கல் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். இன்னொன்று வந்து நீங்க வேலை, நாங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம்னு சொல்றீங்க. எவ்வளவு பேருக்கு கொடுத்தீங்க, மொத்தம் எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்ட பொழுது வெறும் வெள்ளை காகிதத்தை எடுத்து காமித்தார். யார்? உங்க அமைச்சர். இதான் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொன்ன போது. ஸோ அப்போ இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எதையுமே செய்யாம மக்களை ஏமாற்றுவதே இந்த 5 ஆண்டு காலம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதைத்தான் சொல்றீங்க. நான் முக்கியமாக அரசியலுக்கு வரலாம். கிரவுண்ட்ல அதிமுக, பாஜக, அமமுக இணைந்து பணியாற்றலையே. இல்லை, நீங்கள் இப்போ எல்லா இடங்கள்லையும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தொண்டர்கள் இணைந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அவங்கள இவர் பிரச்சாரத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் எடப்பாடி பேசுகிற பொழுது அங்கே பாஜக கொடியும் இருக்கிறது, அதிமுக கொடியும் இருக்கிறது, அமமுக கொடியும் இருக்கிறது, மற்ற கட்சிகளுடைய கொடியும் இருக்கிறது. தொண்டர்கள் எல்லா இடத்துலையும் இணைந்து தான் பயணிட்டு இருக்காங்க. எங்கே அதிமுக போட்டியிட தொகுதிக்கு போறாரு, ஆனால் அமமுக போட்டியிட தொகுதிக்கு போறதில்ல. அதுவே ஒரு டிவைடை காமிக்குதுல்ல. அது எங்கே போகல அப்படின்னு சொல்லிட்டீங்க. தஞ்சாவூரில் அவங்க இதில் கன்னியாகுமரியில் போகும்போது அவங்க தொகுதிக்கும் போயிருக்காரு, இவருங்க தொகுதிக்கும் போயிருக்காரு. எல்லா இடங்களிலும் பாஜக தொகுதிக்கும் போயிருக்காரு, அதிமுக தொகுதிக்கும் போயிருக்கிறாரு, தளவாய் சுந்தரம் தொகுதிக்கும் போயிருக்கிறாரு. அதனால் இது பொய்யான குற்றச்சாட்டு. எல்லா இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் முடிகிறதோ அங்கே எல்லா இடத்துக்கும் அவருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காரு. திமுக சொல்லுது, திரு ஸ்டாலின் சொல்றாரு பாஜகவுக்கு கட்சியை அடகு வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது, திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாங்கள் கட்சி கூட்டணி அமைத்திருக்கும் பொழுது கூட நாடாளுமன்றத்தில் 22 நாட்கள் நாங்கள் கடுமையாக போராடினோம், நாடாளுமன்றமே நடக்க விடாமல் செய்தோம் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்றதன் மூலமாக இந்த 2 கட்சிகளுக்கு இடையே அடிப்படையிலே வேறுபாடு இருக்கிறது. களத்தில் அவர்கள் இணைந்து பணியாற்ற மாட்டார்கள். கூட்டணி அமைத்திருந்தாலும் கூட கருத்து வேறுபாடு இருக்கிறது. அப்படிதான் மக்கள்கிட்ட போய் சேரும். எந்த கூட்டணியுமே கொள்கை கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு கொள்கை கூட்டணி அமைப்பது கிடையாது. நீங்கள் ஒரு கலைஞர் போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டார, பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு ஆட்சியிலேயே உட்காந்து இருந்தீங்களா? அப்போ அமைச்சராக இருந்தீங்களா? அப்போ அவங்க கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? கொள்கை கூட்டணியா? இல்லை, அது லகான் எங்ககிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. எப்படி சொன்னார்? நீங்கள் இவர் மோடி குற்றமே செய்யலை, அவர் மேலே வேணுங்கன்னு புகார் சொல்கிறீங்கன்னு அவர் சொன்னார். அது லகானா? அது நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எல்லா இடங்களிலையும் நீங்கள் பிஜேபி ஆதரிச்சுட்டு அது கொள்கை கூட்டணியா? ஸோ அதனால் நீங்கள் வைக்கிற பொழுது அதுக்கு கூட்டணியில் வந்து நீங்கள் அடிமை கிடையாது. இப்போ நாங்கள் வைக்கிற பொழுது அது அடிமையா? நீங்கள் காங்கிரஸுக்கு அடிமையா இல்லையா? காங்கிரஸுக்கு நீங்கள் இருக்கும்போது அடிமையா இல்லையா? நீங்கள் அங்கே ஸ்ரீலங்கா இலங்கை தமிழர் 1.5 லட்சம் பேர் வைக்கிற பொழுது நீங்கள் இங்கே சண்டையே முடிந்து விட்டதுன்னு பொய்யாக சொல்லிட்டு ஏஞ்சி போகலையா? இப்போ இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது அதனால் நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் பொய்யாக சொல்லலாம். ஆனால் மக்களுக்கு தெரியும்ல, மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கூட்டணி, அவங்க கூட்டணி வேணால் நீங்கள் பிரச்சாரம்னு சொல்லலாம். இன்றைக்கி இங்கே திருமாவளவன் இங்கே பேசுவார், திமுக வாழ்க என்று சொல்லுவார், காங்கிரஸ் வாழ்க என்று சொல்லுவார். பாண்டிச்சேரியில் போய் என்ன சொல்லுவார்? இங்கேருந்து ஒரு 100 மைல் போய் இப்போ திமுக ஒழிக, காங்கிரஸ் ஒழிக என்று தான் சொல்லுவார். ஏன்னா அவங்க எதிர்த்து அவர் கேண்டிடேட்டை போட்டுக்கிறாரு. அங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போயிங்க, கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் தாண்டி போனீங்கன்னு வச்சுங்க, அங்கே மார்க்சிஸ்ட்டை பார்த்து என்ன சொல்லுவீங்க? காங்கிரஸ்காரன் என்ன சொல்லுவான்? காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் ஒழிக என்று சொல்லுவான். நீங்கள் திமுககாரங்க என்ன சொல்லுவீங்க? நீங்கள் காங்கிரஸ் ஆதரிப்பீங்களா, மார்க்சிஸ்ட் ஆதரிப்பீங்களா? ஸோ உங்களுடைய கூட்டணியில் ஒரு இரக்கமான கூட்டணி இல்லை, நீங்கள் ஏமாத்துகிற கூட்டணி, மக்களை ஏமாத்துறீங்க. அதனால தான் நீங்கள் அங்கே ஒரு கொள்கை, இங்கே ஒரு கொள்கை, ஏமாத்துற கூட்டணி, அவங்க எல்லாமே ஒன்றிணைங்க. நீங்கள் ஒரு தேர்தலில் நாங்கள் என்டிஏ ஒரு கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே இந்த இடத்துல இருக்கிற கூட்டணி தான் அங்கேயே இருக்க முடியும். நீ அங்க போய் நான் எதிர்த்து போராடுவேன். இங்கே இருக்கிற பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையா இருக்காங்க, தமிழ்நாட்டில் ஒற்றுமையா இருக்காங்க, ஒற்றுமையா தேர்தலை சந்திக்கிறாங்க. பாண்டிச்சேரி எவ்வளவு தூரத்தில் இருக்குங்க? அங்கேயும் தமிழ் மக்கள் தானே இருக்காங்க. நீங்கள் ஏன்னா இங்கே வாழ்கன்னு சொல்லுவீங்க, அங்கே ஒழின்னு சொல்லுவீங்களா? அது எப்படி ஏற்றுக்குவாங்க? மார்க்சிஸ்ட் சொல்லுகிறார்கள், நாங்கள் அத்தனை இடங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸையும் எதிர்த்து போராடுவோம் பாண்டிச்சேரியில் சொல்கிறாங்களே. ஸோ அதே மார்க்சிஸ்ட் தான் இங்கே சொன்னார். அதனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய கட்சியில் கூட்டணி கட்சியில் குழப்பம் இருக்குது. ஸோ அதை மறைப்பதற்காகத்தான் காங்கிரஸ் நீங்க கூட்டணி வருவதற்காக வேலுசாமி என்ன பேசினாரு? காங்கிரஸ் இன்னைக்கு அவர் வேலுசாமி என்ன சொல்லிட்டு இருக்காரு? காங்கிரஸ்காரர்களை மிரட்டி தான் கூட்டணி வச்சிருக்கீங்க என்று சொல்கிறார். நீங்க ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலையே, கொஞ்சம் இழுத்தடிச்சது ஆனால் முடிஞ்சதா கூட அவங்க காங்கிரஸ் ஏத்துக்கலையே. இன்னைக்கு மாணிக்க தாக்கர் என்ன சொல்கிறாரு? இந்த காங்கிரஸ் பிரச்சனை, வேட்பாளர் பிரச்சனை, கூட்டணியிலேயே பிரச்சனை.
ஸோ நீங்கள் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். பல விதங்கள்லாம் எல்லாம் கையெழுத்து போட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. கையெழுத்து வேணா போடலாங்க, ஆனால் பிரச்சாரம் அது எடுபட்டணும்ல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. சரி 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 திரு சாதிக், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள், காங்கிரஸ் மீது சுமத்தப்பட்ட தொகுதிகள், இதெல்லாமே திமுகவுக்கு எதிர்மறையாக போக வாய்ப்பு இருக்குல்ல. அண்ணா சொன்னாங்க வேலுசாமி பேசுறத கேட்டீங்களா? ஆமாம், இது இணக்கமான கூட்டணியா? வேலுசாமி அந்த கட்சியில் இருக்கிறவர் எப்படி பாஜக ஒரு சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறாரோ அந்த மாதிரி காங்கிரஸில் ஒரு வேலுசாமின்னு எடுத்துக்கலாம். வேலுசாமி பேசுகிறத கேட்டிங்களான்னு கேட்ட அண்ணன் அந்த கட்சியில் தனபால் பேசுகிறத கேட்டாரான்னு தெரியல எனக்கு. மந்திரியாக இருந்தவர், சபாநாயகராக இருந்தவர், அவர் நேற்று புலம்பி என்னையே இந்த கட்சி மதிக்கலைன்ட்டார். அந்த சமுதாயம், இப்போ அருந்தியர் சமுதாயம் என்ன பண்ணுவாங்க? அவினாசி தொகுதியில் சொந்த கட்சி முன்னாள் சபாநாயகரே உங்க கட்சியை தாக்கி அறிக்கை விட்டுருக்கிற கூட்டணி கட்சி பேசுறது சொல்லல, அவர் மனம் எல்லாம் ஒண்ணுதான். தலைமையின் மீது அதிருப்தி, தலைமை கட்டுப்படாத அந்த வார்த்தை கூட அவர் சொல்லல. இல்ல, அவரு மனம் வருத்தி சொல்லியிருக்கிறார். அது தலைமைக்கு எதிரான அறிக்கை தான், வேற என்ன? இல்லைன்னா நேரில் போய் பேசி முடிச்சிருக்கலாமே, பொதுவெளியில் பேச வேண்டிய வேலை இல்லை. பாஜகவோட திமுக கூட்டணி வைக்கலையா? இது முரண்பட்ட கூட்டணிலாம் இல்லை, நாங்கள் ஒரே கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் நான் அண்ணன் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். 98 அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்தை ஜெயலலிதா ஏன் கவிழ்த்தார்? என்ன ரீசன் கவிழ்க்கிறதுக்கு? அரசியல் காரணங்கள். காவிரி பிரச்சனையா? முல்லை பெரியார் பிரச்சனையா? கச்சத்தீவை மீட்கலனா? தமிழ்நாட்டு நிதி கொடுக்கலனா? தமிழ்நாட்டு நலனுக்காக, காவிரிக்காக அன்னைக்கு அறிக்கை எடுத்து பாருங்க. அன்னைக்கு எடுத்து அறிக்கை எடுத்து பாருங்க. காவிரி பிரச்சனைக்காக அதே 98 காங்கிரஸ் கூட சேர்ந்து காங்கிரஸை கவிழ்த்தது 99 98 ஆட்சிக்கு வந்தா 99 கவுத்துட்டாங்க. உடனே எலெக்ஷன். எந்த காங்கிரஸ் இன்னைக்கு அண்ணன் வசப்பாருனாரோ அதே காங்கிரஸோடு டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டு தான் அந்த அம்மா அந்த ஆட்சியை கவிழ்த்தாங்க. அந்த கவிழ்க்கிற போது நம்பிக்கை, இப்போ அன்னைக்கு திமுக பிஜேபி கூட்டணி இனிச்சுதான் இன்னைக்கு கசக்குதாலாம் அண்ணன் கேட்டார். அதை கவிழ்த்து நம்பிக்கையில்லா தீர்மானம் பாராளுமன்றத்தில் வருகிறது. இன்னைக்கு 4 தொகுதிக்கு 5 தொகுதி கட்சியை வித்துட்டார்ல ஜி.கே. வாசன், எல்லாத்தையுமே வித்துட்டார்ல. அந்த ஜி.கே. வாசன் அன்னைக்கு ஐயா மூப்பனார்கிட்ட எம்பி இருந்தாங்க, வாஜ்பாய் தூது விட்டார். 3 எம்பி இருந்தாங்க, தூது விட்டார். கடைசி வரைக்கும் ஐயா மூப்பனார் செவி சாய்க்கவே மறுத்துட்டார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிச்சு ஓட்டு போட மாட்டேன்னு. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் மரியாதைக்குரிய அரசியல் சாணக்கியர், மறைந்த பொருளாதார மேதை முரசொலி மாறன் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறத அண்ணன் படிச்சிருப்பார் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப தெளிவானவர். அதில் முரசொலி மாறன் அடல் பிகாரி வாஜ்பாய் எழுந்து பேசுகிறார். நாட்டின் நலன் காக்க, சிறத்தன்மையை உண்டாக்க கொள்கை மாறுபாடுகளை மறந்து நீங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று சிதம்பரத்தையும் முரசொலி மாறனையும் பார்த்து ஐயா வாஜ்பாய் பேசுகிற பொழுது ஐயா முரசொலி மாறனுடைய 45 நிமிடம் பேச்சு திமுக புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது, எடுத்து படிக்கணும். ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். கிமு கிபி போல் இயேசு பிறப்புக்கு முன் இயேசு பிறப்புக்கு பின் என்பதை போல இந்தியாவில், குறிப்பாக மதச்சார்பற்ற இந்தியாவில் பாபர் மசூதி இடிப்புக்கு முன் இடிப்புக்கு பின் தான் வரலாறு எழுத முடிகிறது. நீங்கள் பாபர் மசூதி இடித்த பிறகு இந்தியாவுடைய சூழ்நிலை, ஏற்பட்ட மத கலவரங்கள், அதனால் ஏற்பட்ட இழப்பு, அதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு, நீங்கள் கொண்டிருக்கிற அந்த பொது சிவில் சட்டம், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த காஷ்மீர் 370 உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து வராது. ஆகவே இந்த அரசை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். முரசொலிமார் எதிர்த்து ஓட்டு போடுறார். 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஆட்சி கவிழ்கிறது. அப்புறம் ஆட்சி கவிழ்த்தாச்சு, தேர்தல் வருது. அப்ப சேர்ந்துட்டீங்களா? இது கேளுங்க, தேர்தல் வருது. ஆமா, எப்படி சேர்ந்தோன்னு சொல்றேன் சார். இதே பொய்ய நேத்து எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. இதே பொய் வச்சு எல்லாரும் கேட்கறாங்க, அன்னைக்கு திமுக சேர்ந்தது, அன்னைக்கு திமுக சேர்ந்தது. ஆட்சி கவிழ்த்து விட்டு அன்னைக்கு மீண்டும் சேருவதற்கு அன்னைக்கு அத்வானி சென்னைக்கு வருகிறார், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சென்னைக்கு வருகிறார், ஜஸ்வந்த் சிங் முன்னாள் நிதியமைச்சர் ஜஸ்வந்த் சிங் சென்னைக்கு வருகிறார். உங்க பிரச்சனை என்ன? ராமர் கோவில் கட்டக்கூடாதுல்ல? உங்க பிரச்சனை என்ன? 370 ரத்து பண்ணக்கூடாதுல்ல? உங்க பிரச்சனை என்ன? பொது சிவில் சட்டம் ரத்து பண்ண கொண்டு வரக்கூடாது, அவ்வளவுதானே? நாங்கள் கொண்டு வர மாட்டோம், நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் சார். பதவிக்காக குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி ஜார்ஜ் பெர்னாண்டஸும் முரசொலி மாறனும் ஜஸ்வந்த் சிங்கும் கையெழுத்து போட்டு நாங்கள் ஆட்சியில் இருக்கிற வரையில் ராமர் கோயிலை பற்றி பேசவே மாட்டோம். இன்னைக்கு செய்தி இருக்கு. நாங்கள் ஆட்சியில் இருக்கிற வரையில் 370 ரத்து செய்ய மாட்டோம். நாங்கள் ஆட்சியில் இருக்கிற வரையில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர மாட்டோம். இப்ப சொல்லுங்க, லெக்காம் கலைஞர்கிட்ட இருந்தது, வாஜ்பாய் கூட்டல் இருக்கிற பொழுது. ஆனால் அப்படியே காலம் மாறியது, காட்சி மாறியது. எந்த ஜெயலலிதா இந்த லேடியா அந்த மோடியான்னு கேட்டாங்களோ அந்த மோடியை பார்த்து ராஜேந்திர பாலி சொன்னார், அவர் தான் நீங்க டாடின்ட்டு. இந்த லேடியா அந்த மோடியான்னு கேட்டதும் அந்த அம்மையார் தான். அதே கட்சியினுடைய அமைச்சர் மோடி தான் எங்க டாடின்னு சொன்னதும் உங்க கட்சியில தான். அரசியல் மாறி போச்சு. அதான் மாறி போச்சு. அன்னைக்கு கவிழ்த்ததும் ஜெயலலிதா,
இன்னும் சொல்லட்டுமாங்க, அவங்களே கூட்டணி அமைச்சாங்க. அதுவும் இல்ல சார், 10 மணி நேரம் கேட்டுக்கு வெளியே காத்துட்டு இருக்காங்க சார். அதிமுக ஜெயலலிதாக்கு அப்புறம் பிரிச்சுக்கலாம் 10 மணி நேரம் ஆதரவு கடிதம் வாங்குறதுக்கு 10 மணி நேரம் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் ஜஸ்வந்த் சிங்கும் போயஸ் தோட்டம் வெளியே காத்திருந்து வெளியெல்லாம் காத்திருக்கல, அவங்களுடைய இது உணவகத்தில் இருந்தாங்க. பேசி ஃபேக்ஸ் கடிதத்தை கையில கொடுக்காம ஃபேக்ஸ்ல அனுப்பிச்சாங்க. அன்னைக்கு அதிமுக அப்படி இருந்தது. இன்னைக்கு அதிமுக கூட்டணி பேசுவதற்கு 7 முறை டெல்லிக்கு போய் முகத்தை மூடிக்கொண்டு ஏசி அறையிலே வேர்த்து போகக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய அதிமுக இருக்கிறது. இருந்தாலும் கூட்டணி எடப்பாடி எவ்வளவு இடங்கள் கொடுக்க முடியுமோ அதைத்தானே பாஜக கொடுத்திருக்கிறாரு. பாஜக வேல்யூ அவ்வளவுதாங்க. இதுவே 27 அதிகம்ன்றா எல்லாருடைய கணக்கு. நான் இன்னொன்னு கேட்கட்டுமா, இந்த 27 சீட்டு வாங்குறதுக்கு மோடி 5 முறை வந்தார். இந்த 27 சீட்டு வாங்குறதுக்கு அமித்ஷா 10 முறை வந்தார். இந்த 27 சீட்டு வாங்க பிஎஸ் கோல் இங்கே ரூம் போட்டு தங்கி இருக்கிறார். இந்த 27 சீட்டு வாங்க மத்திய அமைச்சர் வந்து போறாங்க. ஒண்ணு தமிழ்நாட்டில் பாஜக போனி ஆகாதுன்னு தெரியும். இப்ப அதிமுக அதாவது இவர் சொல்லுகிறார், அதாவது பாபர் மசூதியை இடித்த பிறகு, அதாவது கொஞ்சமாவது லாஜிக் வேணாமா? அதாவது எந்த உண்மையான இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, நீ வந்து இஸ்லாமிய பாபர் மசூதி இடித்த பிறகு அவங்களோட நான் கைகோத்து கொள்ளுவேன், அது நான் அவங்களுடைய லகான் என் கையில் இருக்குன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நீங்கள் அவங்களோட கைகோத்தது மட்டுமல்ல, நீங்கள் அவங்க ஆட்சியிலே போய் நீ பாபர் மசூதி இடித்த பிறகு அவங்களோட நான் கைகோத்து கொள்ளுவேன், அது நான் அவங்களுடைய லகான் என் கையில் இருக்குன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நீங்கள் அவங்களோட கைகோத்தது மட்டுமல்ல, நீங்கள் அவங்க ஆட்சியிலே போய் நீ உக்காந்துக்கிட்ட அவங்க சரி உக்காந்து வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை பண்ணியா? நீங்கள் ஏதாவது அந்த கல்வியை பொது கண்கார்னன்ஸ் லிஸ்ட்லேருந்து ஜெனரல் லிஸ்ட்டில் கொண்டு வந்தியா? ஏதாவது கச்சத்தீவை உடனே வாங்கிட்டியா? அது இலங்கை பிரச்சனையை தீர்த்துட்டியா? அவரோடு நீ சேர்ந்திய உனக்கு இத்தனை அமைச்சர் பதவி வாங்குவதற்காக நீ இவ்வளவு சொன்னிய, நீ ஏதாவது வாங்கிட்டியா? இல்ல நான் பேசுறேன் இருங்க, நான் பேசுறேங்க ஏங்க, நீங்க பேசும்போது பாருங்க, இதான் நியாயம் கிடையாது. இதுதான் திமுக. நீங்க அங்க உட்கார்ந்து இருந்த பொழுது ஆட்சி அனுபவிச்சீங்க. எனக்கு என்னுடைய பெண்ணுடைய நண்பருக்கு இந்த இது வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினீங்களே, நீங்க அப்படின்னு போனீங்களா? ஆமா, என்னுடைய ஃப்ரெண்டு தானே, அவருடைய நண்பருக்கு அப்ப போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஏங்க அவரு இன்னைக்கு அவர் ராஜா அறிக்கை விட்டுருக்காருங்க. என்னென்ன விட்டுருக்காரு உங்களை பத்தி எல்லாம் தாறுமாறா சொல்லியிருக்காரு. இந்த பணம் கலைஞர் டிவியிலிருந்து கலைஞர் டிவிக்கு தான் போனது என்று அழகிரி வந்து எங்ககிட்ட சொன்னார். அழகிரி நீ அப்ரூவராக மாறிடு, ஸ்டாலின் தான் பணத்தை வாங்கிட்டு போய் கலைஞர் டிவியில் கொடுத்தாரு என்று சொல்லு இந்த 2G ஸ்பெக்ட்ரத்தில் என்று சொன்னார் என்ற ஒரு அறிக்கை இன்னைக்கு விட்டுருக்காரு. ஏங்க அது இது வரைக்கும் அவர் மறுக்கல, இன்றைய தேதி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் மறுக்கல. அப்படின்னா என்ன பொருள்? இவ்வளோ பெரிய விஷயம் வந்து அவர் மறுத்து இருக்கணும்ல. நீங்கள் அதனால் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆட்சியையும் அதிகாரத்திற்காகவும் நீங்கள் அவங்களோட கூட்டு வச்சுட்டு எதையும் இந்த தமிழ்நாட்டுக்கு செய்யலையே. நீங்க காவிரியை வாங்கி கொடுத்தீங்களா? எதையுமே செய்யல, அடிப்படை உரிமையை செய்யலையா? நீங்க என்ன, நீங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து நீங்க கல்வியை நீங்க மாற்றி இருக்கணும்ல, மாத்துறீங்களா? இன்னைக்கு காவிரி பிரச்சனை தீர்த்தீங்களா? காவிரி மேலாண்மை உங்க பிரிவில் அனுப்பிச்சீங்களா? கச்சத்தீவை வாங்குனீங்களா? நீங்க இருக்கிற பொழுது இருந்து கூட்டணியில் இருக்கீங்க சார். நாங்க பதவியே இல்ல சார், பதவியிலே இல்ல, நாங்க ஆட்சியிலே இல்ல. நீங்க நீட்டை கொண்டு வரும்போது கையெழுத்து போட்டிருக்கீங்களா? நீங்க அவைகளையெல்லாம் செய்து விட்டு இன்னைக்கு வந்து நாங்க யோக்கியா நாங்க லகான கையில் வச்சிருந்தோம், அதனால தான் ஒன்றும் இல்லைங்க. ஒன்று சொல்றேன், நீங்க தயவு செய்து நீங்க இவரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க, ரங்கராஜன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. இவர் மோடி மேல குஜராத்தில் ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது. என்ன சொல்றாரு தெரியுங்களா? கலைஞர் முரசொலி என்ன எழுதுறாரு தெரியுங்களா? அது வந்து ஸ்டேட் பிரச்சனை, இதை வந்து அரசியல் ஆக்காதீர்கள் நிகழ்ச்சி நேரம் முடிச்சாரு. சொல்லுங்க அண்ணன் என்ன சின்ன பையனை நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டாரா, இல்லை தமிழ்நாட்டு மக்கள் வரலாறெல்லாம் மறந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரான்னு தெரியல. கல்வி மத்திய பட்டியலில் நெருக்கடி நிலை காலத்தில் மாற்றப்படுகிறது, எமர்ஜென்சியில் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ தான் அது மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு போகுது. அப்போ வந்து திமுக ஆட்சி, ஆமா, நெருக்கடி நிலை எமர்ஜென்சி அப்போ ஆட்சி இருக்கு, ஆமா, எமர்ஜென்சியில் மாற்றிக்கிறாங்க. எமர்ஜென்சி அமுலாவது பல பேர் இந்திரா காந்தி இடத்தில் மண்டியிட்டு சரண்டராய் கட்சியின் பெயரை மாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில்
திராவிட முன்னேற்ற கழகம் செயற்குழுவை கூட்டி தேசிய தலைவரை விடுதலை செய்ய வேண்டும், எமர்ஜென்சி எதிர்கொண்டு ஆண்மையோடு தீர்மானம் போட்டது, ஆட்சி கலைக்கப்பட்டது. ஒரே நிமிஷம். அதற்கு பிறகு 18 மாதம் கழித்து தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறது. எந்த எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்தாரோ அந்த எமர்ஜென்சியோடு அதிமுக கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்தது. கல்வி பட்டியல் மத்திய பட்டியலுக்கு போய் அடுத்த 18 மாதத்தில் ஆட்சியை பிடித்தது அதிமுக. நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? சரி, குடிச்சிட்டீங்க. உடனே காங்கிரஸ் கிட்ட நீங்க இதே பேசுறீங்க என்ன சார் பிரயோஜனம் சார்? நீங்க தமிழ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சியில இருந்தீங்க சார், நீங்க இருந்தீங்க, நாங்களா இருந்தோம். நீங்க நான் கேக்குறேன், அது நான் சொன்னேன். நீங்க சொன்னது நாங்க உரிமைக்காக போனோம் நிக்கல, உரிமைக்காக நாங்க ஆட்சியில் இருக்கோம் இல்லைங்களா? உரிமைக்காக நாங்க போய் அங்க சேர்ந்தோம்னு சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்க கல்வியில தான் நான் சொல்றேன், நீங்க உரிமை வாங்கி கொடுத்துட்டீங்களா? விளக்கம் சொல்றேன். 18 கல்வி மத்திய பட்டியல் போன அடுத்த 18 மாதத்தில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகிறார். அதே காங்கிரஸோடு கூட்டணி வெற்றி பெற்றீர்கள். ஆனால் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி பிடிக்கல. நீங்க உடனே வெளியே வந்து மொராய் தேசாய் அமைச்சரவையில் அம்மையார் சத்தியவாணி முத்துவை மத்திய அமைச்சராக ஆக்கினீர்கள். கல்வி மத்திய பட்டியலுக்கு போய் அடுத்த 18 மாதத்தில் அதிகாரம் உங்கள் கைக்கு வந்தது. நாங்கள் 89 தான் வரோம், 74 போயிட்டு 89 தான் உள்ள வரோம். ஆனா அடுத்த 18 மாதத்தில் அதிகாரம் உங்கள் கைக்கு வந்தது. உங்களால மாத்த முடிஞ்சதா? கல்வியை ஏன் மாத்தலன்னா அப்ப அதனுடைய தேவை இல்லைங்க. என்ன எப்ப தேவை வந்ததுன்னா நீட்டுன்னு என்று ஒன்று வந்த போதுதான் அதனுடைய தேவை அதிகமாக. அப்ப அந்த தேவை வருகிற பொழுது உங்களால என்ன பண்ண முடியாது? நீங்க ஆட்சியில இருந்தீங்கல்ல, ஏன் நீங்க அதை பண்ணல? சரி சரி சரி, இன்னும் நிறைய விவாதங்கள் இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து கூறுமிக்க திரு சரி சாதிக், திரு குரலார் கோபிநாத், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.